ஸோ தனுஷ் அவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஒரு பெரிய லைன் அப் வச்சிருக்கிறாரு. அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா D54 போர் தொழில் படத்துடைய டைரக்டர் விக்னேஷ் ராஜா அவருடைய டைரக்ஷன்ல ஒரு படம் வரப்போகுது. அதாவது கரை அப்படிங்கிற அந்த படம் தான். ஸோ படம் வந்து வர ஏப்ரல் 30ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கடுத்து D55 பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்குமார் பெரியசாமி அவருடைய டைரக்ஷன்ல வரப்போகுது. அது வந்து இப்போ படத்துடைய ஷூட்லாம் பயங்கர விறுவிறுப்பா போயிட்டு இருக்குது. ஸோ அடுத்து D56 ஸோ அதுதான் வந்து மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்ல இருந்து இப்போ தமிழரசன் பச்சமுத்துவா மாறி இருக்குது. ஸோ D56 தமிழரசன் பச்சமுத்து அவருடைய டைரக்ஷன்ல வெளிவர போகுது. அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. D57 இப்போ மாரி செல்வராஜ் அவருடைய ப்ராஜெக்ட் வந்து லைன் அப்ல இருக்கு. ஸோ அதுக்கான ஷூட் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர்ல ஆரம்பிக்க போறதா ஒரு பிளான் வச்சிருக்காங்களாமா. ஸோ அதுக்கப்புறம் D58 அது வந்து வினோத் அவருடைய டைரக்ஷன்ல வரப்போகுது. அது 2027ல மிட்டுக்கு அப்புறமா வந்து படத்தோட ஷூட் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்காங்களாமா. அதுக்கப்புறம் D59 அது வந்து வட சென்னை 2 எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது. ஸோ வெற்றிமாறன் அவருடைய டைரக்ஷன்ல வட சென்னை 2 வந்து படத்துடைய ஷூட் ஆரம்பிக்க போறோம், சீக்கிரமாவே ஆரம்பிக்க போறோம் அப்படிங்கிறத ரீசெண்டா ஒரு ஈவென்ட்ல வந்து தனுஷ் அவர்களே சொல்லியிருந்தார். ஸோ சீக்கிரம் நாங்க ஆரம்பிச்சிருவோம், அதனால இதுக்கப்புறம் வட சென்னை 2 படத்தோட அப்டேட் வந்து எல்லா ஈவென்ட்லயும் கேட்டுட்டே இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அவரே மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாரு. ஸோ வட சென்னை 2க்கான ஷூட்டுமே வந்து 2027 எண்டுக்குள்ள ஸ்டார்ட் ஆக போறதா வந்து சொல்லப்படுது. இது தவிர தனுஷ் அவர்களுக்கு அப்படின்னு பார்த்தா அப்துல் கலாம் அவர்களுடைய பயோபிக் ஒரு படம், அதுக்கப்புறம் இளையராஜா அவருடைய பயோபிக் ஒரு படம் அப்படின்னு அடுத்தடுத்து லைன் அப்ல இருக்கு. இளையராஜா அவருடைய பயோபிக் வந்து நமக்கு தெரியும் அருண் மாதேஸ்வரன் அவருடைய டைரக்ஷன்ல தனுஷ் அவர்கள் வந்து நடிக்க போறாரு. ஸோ அந்த மாதிரி தனுஷ் அவர்கள்